இந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாய் ஆவானும் ஷார்கதீங்கு ஆவானும் அந்தமிலா இன்பம் நமக்காவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. போன வகுப்புல ஒருத்தங்க கேள்வி கேட்டிருந்தாங்க மும்பையில இருந்து. அவங்க கேள்வி கேட்டதுக்கு ஒரு காரணம், போன வகுப்புல தான் முதல் வகுப்பு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முந்தின வகுப்புல கேட்டிருந்தா அவங்க அந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. அதனால புதுசா வந்து சேருகிறவங்க முந்தின வகுப்புகளை கேட்க முயற்சி பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு அந்த தொடர்ச்சி புரியறதுக்கு எளிமையா இருக்கும். ஆத்தத்தாயி அப்படின்னா 6 விதமான கொடிய பாவங்களை செய்தவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதைத்தான் அவங்க கேள்வியா கேட்டிருந்தாங்க. ஒரு சில வகுப்புகளுக்கு முன்னாடியே நம்ம அதை பத்தி பேசியிருந்தோம். அதுல அக்னிதோ கரதஸ்சைவ சஸ்திரபாணிர் தனாபகஹ க்ஷேத்ரதார ஹரஸ்சைவ ஷடேதே ஆததாயினஹ. இது வசிஷ்ட ஸ்மிருதியில 3:19 ஸ்லோகம். இதுக்கு இன்னொரு பாட்ட பேதம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அக்னிதோ கரதஸ்சைவ தனஹாரி ச சுப்தஹா க்ஷேத்ரதார அபஹாரி ச ஷடேதே ஹ்யாததாயினஹ அப்படிங்கிறது இன்னொரு பாட்ட பேதம். ரெண்டுலயும் அடிப்படையில பெரிய வித்தியாசம் இல்லை. சஸ்திரபாணிகி அப்படின்னு சொல்லும்போது ஆயுதம் இல்லாத ஒருவனை ஆயுதங்களோட தாக்க போகிறது அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. அதற்கு பதிலாக இந்த பாட்ட பேதத்துல என்ன வருது அப்படின்னா சுப்தஹா, தூங்கி இருக்கிறவனை கொல்றது அப்படின்னு வருது. இப்போ கேள்வி கேட்கும் வேளை. ஆத்தத்தாயிகள் 6 பேர் யாரெல்லாம்? யாராவது பதில் சொல்லலாம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நான் போன வகுப்பு சொல்லும் போது ஒரு 5 பாவம் செய்துட்டாங்க அப்படின்னு 4 பாவம் செய்துட்டாங்கன்னு சொன்ன நினைக்கிறேன். அவங்க 5 6மே செய்து முடிச்சுட்டாங்க. நம்ம இவ்வளவு நாள் பார்த்த கதையிலேயே. ராஜசேகர் பதில் சொல்ல போறீங்களா? தெரிஞ்சதை சொல்லுங்க. ராஜசேகர் இல்லையா? அப்பா பேர் தனசேகர் தான் என் பேர் ஐயா. உங்க பேர் தனசேகர். சரி, விஷம் வைக்கிறது தூங்கி கொடிய பாவத்துல ஒண்ணு. தூங்குற போது கொல்றது ஒண்ணு. சுப்தஹா அப்படிங்கிறது
அதைத்தான் சொல்லுது. சுப்தன்னா தூங்கினவர்களை கொல்றது. கரதக விஷம் வைக்கிறவர்கள், சாப்பாட்டுல விஷத்தை சேர்த்து கொடுக்கிறவங்க. அக்னிதக வீட்டுக்கு நெருப்பு வைக்கிறவங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த 2வது ஸ்லோகத்தினுடைய அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா விஷம் வச்சிருந்தாங்க, வீட்டுக்கு நெருப்பும் வச்சாங்க, தூங்கும் போது வைக்கணுங்கிறது அவங்களுடைய ஐடியா. அப்ப சுப்தகா தூங்கும் போது கொல்றதும் அதுல அடங்கிட்டது. அப்போ விஷம், நெருப்பு வைக்கிறது, தூங்கும் போது கொல்றது 3. அப்புறம் சூதாடும் போது அவங்களுடைய தனத்தை எல்லாம் அபகரிச்சுட்டாங்க, அவங்களுடைய நாட்டை அபகரிச்சுட்டாங்க. அப்போ தனத்தை, அடுத்தவங்களுடைய பொருட்களை கொள்ளையடிக்கிறது, அபகரிக்கிறது, அடுத்தவருடைய இடத்தை, நாட்டை அபகரிக்கிறது. அது 2மே அந்த சூதாட்ட சமயத்தில் நடந்தது. அதனுடைய இலவச இணைப்பாட்டு தார அபகாரி, அவருடைய மனைவியிட்டையும் தப்பா நடக்க முயற்சி பண்ணாங்க. அப்படி பார்த்தா அந்த சூதாடுற நிகழ்ச்சியோட பஞ்சபாண்டவர்கள் காட்டுல இருந்து நாட்டுக்கு வந்த 15-16 வயசுல வந்த நேரத்துல இருந்து தொடங்கி சூதாடுற சம்பவம் முடிகிறதோட துரியோதனாதியர்கள், துரியோதனன் அண்ட் கோ, துஷ்ட சதுஷ்டயர்களுடைய 6 விதமான பாவங்களும் செய்து முடிக்கப்பட்டதாகுது அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கலாம். 6 பாவமே செய்து முடிச்சிட்டாங்க. அப்போ இந்த சூதாடின அந்த சமயத்திலேயே பீமனோ அல்லது அர்ஜுனனோ தன்னுடைய சகோதரன் அண்ணனுடைய உத்தரவை மீறி இவர்களெல்லாம் கொன்னு போட்டிருந்தா கூட தப்பு கிடையாது. மனுஸ்மிருதி 8, 350, 351 ஸ்லோகங்கள் படி இவங்களை கொன்னு போட்டிருந்தா கூட தப்பு கிடையாது. துரியோதனன் ஒருவேளை அண்ணனுடைய வார்த்தையை மீறி இருந்தா, மன்னிக்கணும், பீமன் ஒருவேளை அண்ணனுடைய வார்த்தையை மீறி இருந்தா கூட தவறா இருந்திருக்காது. ஆனாலும் பீமன் ரொம்ப நல்ல தம்பி, அர்ஜுனன் அதே மாதிரி ரொம்ப நல்ல தம்பி, நகுலன் ரொம்ப நல்ல தம்பி, நாம எல்லாம் எப்படி இருக்கணும்னு ஒரு முன்னுதாரணமா வாழ்ந்தவங்க. அதனால குழந்தைகளா இருக்கிறவங்க பீமன் எந்தெந்த சந்தர்ப்பத்துல எப்படி நடந்துகிட்டான், அர்ஜுனன் எப்படி நடந்துகிட்டான், நகுல சகதேவர்கள் எப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கிறத தம்பி தங்கைகளா இருக்கிறவங்க நல்லா கவனிச்சு பார்த்துக்கணும். அண்ணா அக்காவா இருக்கிறவங்க தர்மன் எப்படி நடந்துகிட்டான் அப்படிங்கிறத கவனிச்சுக்கணும். அவங்ககிட்ட இருந்து நாம கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. அந்த மாதிரி அண்ணன் தம்பிகளா அக்கா தங்கைகளா நாம இருக்கணும். அப்போ துரியோதனனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய முதல் பிரச்சனை மண்ணாசை. தன்னுடைய பதவிய, அரச பதவிய அவன் இன்னொருத்தருக்கு கொடுக்க விரும்பல, இன்னொருத்தரோட பங்கு போட விரும்பல. முதல்ல கொடுக்க விரும்பல, அதற்கு பிறகு பங்கு போட்டு கொடுத்தாங்க, அப்ப பங்கு போட்டதையும் அவன் விரும்பல. மண்ணாசை அப்படிங்கிறது அவனுடைய முதல் பிரச்சனையா இருந்தது. அதனால பொதுவா நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ராமாயணம் அப்படிங்கிறது பெண்ணாசையினால ஒருவன் நாசமா போவான், அழிஞ்சு போவான், கெட்டு போவான் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்த வந்த வரலாறு. மண்ணாசையினால ஒருவன் அழிந்து போவான், கெட்டு போவான் அப்படிங்கறத சொல்ல வந்தது மகாபாரதம். அங்க ராவணன் பெண்ணாசையினால அழிந்தான், இங்க துரியோதனன் மண்ணாசையினால அழிந்தான் அப்படின்ட்டு பாக்குறோம். இப்போ ஆனா துரியோதனனை பொறுத்த வரைக்கும் மண்ணாசை மட்டும் கிடையாது, அவரு சகலகலா வல்லவன். அதனால 6 விதமான பாவங்களையும் செய்து முடிச்சிட்டாரு அப்படிங்கிறத நாம இதுவரையிலும் உள்ள வகுப்புகள்ல இந்த ஒருவேளை நாம பெண்ணாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அத கூட கொஞ்சம் மன்னிச்சிடலாம்.
இந்த டீல்ல விடுறது அப்படின்னு இந்த காலத்துல எல்லாரும் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி டீல்ல விடலாம். அதனால தானே என்னமோ ராமர் வந்து ராவணன் சண்டைக்கு வந்து தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் இழந்து நிராயுத பாணியா நிற்கும் போது இன்று போய் நாளை வா அப்படின்னார். எந்த ராமர் வாலிய விசாரிக்காமலே கொன்னாரோ, ஏன்னா ஆதத்தாயே விசாரிக்காமலே கொல்லணும்னு இருக்குது. அதனால எந்த ராமர் வாலிய விசாரிக்காமலே கொன்னாரோ அதே ராமர் தன்னுடைய மனைவியை கடத்தின ராவணனுடைய விஷயத்துல பெருந்தன்மையா நடந்துக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, ஒரு நாள் ராத்திரி முழுக்க யோசி, நீ பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு நாளைக்கு வந்து மன்னிப்பு கேட்டா கூட விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டார். ராமாயணம் பார்க்கும்போது அந்த சந்தர்ப்பத்தை நாம விரிவா பார்ப்போம். ஏன்னா பெண்ணாசை அப்படிங்கிறது நம்ம கூட பிறக்கிறது சுபாவம். அதனால அது மன்னிக்கிறதுக்கு இடம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அந்த மண்ணாசை அப்படிங்கிறது அப்படி இல்லை. நம்முடைய மமத்துவம், அகங்காரம், மமக்காரம் சொல்றோமே, இந்த மமக்காரம் ரொம்ப தடிச்சு போயிருந்தா, ரொம்ப இன்டென்ஸா இருந்தா அப்போதான் இந்த மண்ணாசை வருது. மண்ணாசையில இருந்து ஒருத்தர் விடுபட முடியும், எளிதால விடுபட முடியும். அப்படி இருந்தும் துரியோதனன் அந்த மண்ணாசையோட இருந்தார். அது போக வேறையும் நிறைய பிரச்சனை அவர்கிட்ட இருந்தது அப்படிங்கிறத நாம பார்த்துட்டோம். இந்த மாதிரி விஷயங்களை நாம பார்க்கறதுடைய நோக்கம், இந்த கதையை இந்த கண்ணோட்டத்துல பார்க்கறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பிறகு பகவத்கீதை வரும், அப்புறம் மகாபாரத யுத்தம் வரும். அந்த சமயத்துல நிறைய பேரு வந்து நியாயம் பேசுவாங்க, நீதி கேட்பாங்க. கண்ணகி பாண்டியன் கிட்ட நீதி கேட்ட மாதிரி நீதி கேட்பாங்க. அப்படிப்பட்டவங்க அங்க வந்து நியாயம் பேச வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிதான் நான் இப்ப இந்த கோணத்துல இதை சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுவாங்க, மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம் அப்படின்னு. துரியோதனன் அண்ட் கோ துஷ்ட சதுஷ்டயர்கள் இத்தனை விஷயங்களை செய்தாங்க. இதெல்லாம் கேள்வி கேட்காம மறந்தால்தான் அங்க வந்து நாம போயும் போயும் கிருஷ்ணர் இப்படி பண்ணிட்டாரா, போயும் போயும் அர்ஜுனன் இப்படி பண்ணிட்டாரா, தர்மர் இப்படி பண்ணிட்டாரா, பீமர் இப்படி பண்ணிட்டாரான்னு கேள்வி கேட்க தோணும். இதெல்லாம் நல்ல உள்வாங்கி இருந்தோம்னா அங்க வந்தா வாயே திறக்க மாட்டோம். லேட்டஸ்ட் பாணியில சொன்னா, மருமகள் உடைச்சா பொன்குடம், மாமியார் உடைச்சா மண்குடங்கிறத உங்க பாஷையில லேட்டஸ்ட் பாஷையில சொன்னா, தனக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியோடு. துரியோதனன் கோவுக்கு தனக்கு வந்தா ரத்தம், பஞ்சபாண்டவர்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. இதுதான் அவங்க நியாயம். அதனால யுத்த காலத்துல வந்து அவங்க நியாயம் பேசும்போது நீங்க எல்லாம் மயங்கிடக்கூடாது. அதுக்கு நியாய ஆபாசம் அப்படின்னு பேரு, கள்ள நியாயம்னு சொல்லலாம். அது கர்ணனா இருந்தாலும் சரி, துரியோதனா இருந்தாலும் சரி, துரோணரா இருந்தாலும் சரி, இந்த எல்லாருமே அங்க வந்து பேசுற நியாயம் அநியாயம் அப்படிங்கிறது நம்ம மனசுல தெளிவா தெரியணுங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த கதையை நாம இந்த கண்ணோட்டத்துல பாக்குறோம். அதனால அங்க வந்துட்டு விதண்டாவாதம் யுத்த களத்துல வந்து யாரும் பண்ணக்கூடாது. இப்ப கேட்கிற கதையை நல்லா கேட்டு உள்வாங்கிக்கிங்க. இவ்வளவு அயோக்கியத்தனமும் பண்ணியும் 12 வருஷம் கூடுதல், ஒரு வருஷம் 13 வருஷம் பஞ்சபாண்டவர்கள் அவர்களை எந்த விதமான தீங்குக்கும் உட்படுத்தல, பொறுத்துக்கிட்டாங்க. இதை விட பெருந்தன்மை ஒரு மனுஷன் காட்டவே முடியாது. அதனால நாம யுத்த களத்துல வந்து யாருமே இந்த கேள்விய கேட்காதீங்க. என்ன இருந்தாலும் அப்படின்ட்டு கேட்காதீங்க. இனி இந்த மகாபாரதத்துல இதனுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இருக்கு. 62-53வது ஸ்லோகம். தர்மே ச அர்த்தே ச காமே ச பரதர்ஷப
எது இக அஸ்தி தது அந்யத்ர என் நேகா அஸ்தி ந தத் கொச்சித். தர்மத்திலேயோ அர்த்தத்திலேயோ காமத்திலேயோ மோட்சத்திலேயோ, அறம் பொருள் இன்பம் வீடு, இந்த நான்கிலையும் எது இங்க சொல்லப்பட்டிருக்கிறதோ, எது இக அஸ்தி தது அந்யத்ர, அதுதான் வேற இடங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கும். என் நே இக ந அஸ்தி, எது இங்கே சொல்லப்படவில்லையோ ந தத் கொச்சித், அது வேற எங்கேயும் இருக்காது. அதனால மகாபாரதத்தை பஞ்சமோ வேதக அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல வேற எல்லா இடத்துலயும் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரே இடத்துல படிக்கணும் அப்படின்னா மகாபாரதம் மட்டும் படிச்சாலே போதும். இந்த மகாபாரதத்துல வியாசர் பெயர் காரணம் கூட வருது. 63, 83வது ஸ்லோகம், 63, 89வது ஸ்லோகங்கள்ல நெஸ்தத்வீபே ச யத்பாலக தஸ்மாத் தொய்பாயன ஸ்மிருதக, தீவில பிறந்ததுனால அவருக்கு தொய்பாயனன்னு பேரு. விவ்யாச வேதான் யஸ்மாத் ச தஸ்மாத் வியாச இதி ஸ்மிருதக, வேதங்களை எல்லாம் தொகுத்ததுனால வகைப்படுத்தினதுனால அவருக்கு வியாசர்னு பேரு. வேதான் அத்தியாபயாமாச மகாபாரத பஞ்சமான், 5வது பெரும் வேதமாக மகாபாரதத்தையும் அவர் எழுதினார் அப்படிங்கிற மாதிரி வருது. 63, 90ல சுமந்தும் ஜைமினிம் பைலம் சுகம் சைவ ஸ்வாத்மஜம் பிரபுர் வரிஷ்டோ வரதோ வைஷம்பாயன மேவச்ச. சுமந்து ஜைமினி பைலம் வைஷம்பாயனர் போன்றவர்களுக்கு வேதத்தை வகைப்படுத்தினத பிரிச்சு கொடுத்தார். தன்னுடைய பிள்ளை சுகருக்கு இந்த மகாபாரதத்தை, 5வது வேதமான மகாபாரதத்தை சொல்லி கொடுத்தார் அப்படின்ட்டு வருது. இந்த மகாபாரதத்துல உள்ள கதாபாத்திரங்களுடைய முற்பிறவியை பத்தி நிறைய விஷயங்கள் வருது. அந்த கதைக்குள்ள போனா அதிக நேரம் ஆகுங்கிறதுனால நான் சுருக்கமா யார் யாரு எந்தெந்த அசுரர்கள்னு சொல்றேன். அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த துரியோதனன் அண்ட் கோ எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது தெரியும். விப்ரசித்தி அப்படிங்கிற ஒரு அசுரன் தான் ஜராசந்தனாக வந்தது. ஹிரண்ய கஷிபு அப்படிங்கிற ஒரு அசுரன் தான் சிசுபாலனாக வந்தது. இந்த இடத்துல ஒரு தகவல், நாம 2வது வகுப்புன்னு நினைக்கிறேன் மகாபாரதத்துல, அந்த வகுப்புல இந்த விஷயத்த சொல்ல தொடங்கினேன். அப்புறம் அது கதை போக்குல சொல்லி முடிக்கல. சிசுபாலன் தந்தவக்திரன் 2 பேருடைய பேரை நாங்க குறிப்பிட்டேன். அந்த குறிப்பிட்டதுக்கு காரணம் சொல்ல வந்தேன். வந்தபோது ஹிரண்யகஷிபு ஹிரண்யாக்ஷன் 2 அசுரர்கள், ராவணன் கும்பகர்ணன் 2 அசுரர்கள், அவருடைய 3வது ஜென்மம் தான் சிசுபாலன் தந்தவக்திரன் அப்படிங்கிறது. அதாவது கைலாசத்தில் மன்னிக்கணும், வைகுண்டத்துல ஜெய விஜயர்கள்னு 2 பேரு விஷ்ணுவினுடைய வைகுண்டத்துல வாயில் காவலர்களா இருந்தாங்க, செக்யூரிட்டியா இருந்தாங்க. ஒரு தடவை முனிவர் ஒருவர் வரும்போது இவங்க அவரை உள்ள விடல. விஷ்ணு சொல்லி இருந்தாரு, அதனால விடல. முனிவரை விடக்கூடாதுன்னு சொல்லல, பொதுவாக இப்போதைக்கு யாரையும் விடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்துல முனிவர் வந்தாரு, அதனால விடல. அந்த முனிவர்கள் கோபத்துல இவங்க 2 பேரையும் சபிச்சுட்டாங்க. அப்புறம் விஷ்ணு வந்து அதுக்கு பரிகாரம் கேட்பாங்க. கேட்கும்போது முனிவர் கேட்பாரு, விஷ்ணுவினுடைய பக்தர்களாக 1000 பிறவிகள் உங்களுக்கு வேணுமா, இல்ல விஷ்ணுவினுடைய விரோதிகளாக 3 பிறவி வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த ஜெய விஜயர்கள் சொல்லுவாங்க, 1000 பிறவி விஷ்ணுவை விட்டு தள்ளி இருக்கிறதா, அது முடியாது. அதனால எங்களுக்கு 3 பிறவி போதும்,
சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம்ல, விஷ்ணுக்கு விரோதியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஜெய விஜயர்களுக்கு அசுர ஜென்மம் கிடைச்சு ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷன் பிறந்தாங்கன்னும், அடுத்த ஜென்மத்துல ராவண கும்பகர்ணனாக பிறந்தாங்கன்னும், அதற்கு அடுத்த ஜென்மத்துல சிசுபாலன் தந்தவக்திரன் அப்படின்னு பிறந்தாங்கன்னும் அந்த கதை போகுது. அப்புறம் பிரகலாதன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தார், விஷ்ணு பக்தன். அவருடைய தம்பி சம்ஹ்லாதன் ஷல்யனாக பிறந்தாருன்னும், அவருடைய இன்னொரு தம்பி அனுஹ்லாதன் திருஷ்டகேதுவாக பிறந்தாருன்னும், சொர்பானு அப்படிங்கிற அசுரன் உக்ரசேனனாக பிறந்தாருன்னும், சூக்ஷ்மன் அப்படிங்கிற அசுரன் பிருகத்ரதனாக பிறந்தாருன்னும், பகவத்கீதையில இவங்க பேரெல்லாம் வரும். காலநேமி அப்படிங்கிற அசுரன் கம்சனாக பிறந்தாருன்னும், காமக்ரோதம் தான் அஸ்வத்தாமனாக பிறந்ததுன்னும், காலஸ்வரூபியாக சகுனி பிறந்தாருன்னும், கலிபுருஷன் தான் துரியோதனனாக பிறந்தாருன்னும், பௌலஸ்திய ராட்சசர்கள் துரியோதனுடைய தம்பிகளாக பிறந்தாங்கன்னும், அஷ்டவசுக்கள் கங்கா புத்திரர்களாக 8 பேராக பிறந்தாங்கன்னும், அதுல கடைசி தான் பீஷ்மர் நாம பார்த்துட்டு இருக்கிறோம். மாருதி அம்சமாக சாத்தியகி பிறந்தாருன்னும், தேவர்களுடைய அம்சங்களாக துருபதன், விராடன், கிருத்தவர்மன் இந்த மாதிரி ராஜாக்கள் வந்தாங்கன்னும், யமதர்ம ராஜாவே விதுரராக வந்தாருன்னும் சாபத்தினால அந்த கதையை நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். தர்ம தேவதை அம்சமாக யுதிஷ்டிரர் வந்தாரு. அந்த விஷயம் நான் அவங்களுடைய பிறப்பு சொல்லும் போது சொல்லல. வாயுனுடைய அம்சமாக பீமன் வந்தாரு, இந்திரனுடைய அம்சமாக அர்ஜுனன் வந்தாரு, அஸ்வினி தேவருடைய அம்சமாக நகுல சகதேவர்கள் வந்தாங்க. சோம புத்திரன் வர்ச்சசனுடைய அம்சமாக அபிமன்யு வந்தார், நாராயணருடைய அம்சமாக கிருஷ்ணர் வந்தார், ஆதிசேஷனுடைய அம்சமாக பலராமர் வந்தார், சனத்குமாரருடைய அம்சமாக பிரத்யும்னன் வந்தார், ஸ்ரீதேவி அம்சமாக ருக்மிணி பீஷ்மகனுடைய மகளாக வந்தாங்க, சசிதேவியினுடைய அம்சமாக திரௌபதி வந்தாங்க. இந்த குறிப்புகள் மகாபாரதத்திலே இருக்கு. அதனால துரியோதனன் அந்த மாதிரி ஒரு கெட்ட குணத்தோட இருக்கிறதுக்கு நியாயமான காரணம் இருக்கு. அவர் அசுர கலிபுருஷன் தான் துரியோதனாக வந்ததாக மகாபாரதத்திலே குறிப்பு இருக்கு. கூட பிறந்த சகோதரர்கள்லாம் ராட்சசர்கள் தான் சகோதரர்களாக பிறந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அதனால தான் துரியோதனனை துரோணர் நல்லவங்கள்லாம் இருக்காங்களா உலகத்துல, எவ்வளவு நல்லவங்க இருக்காங்க பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனாருன்னும், அதே மாதிரியே தர்மபுத்திரரை கெட்டவங்க இருக்காங்களான்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புனாருன்னும், 2 பேரும் போயிட்டு வந்து துரியோதனன் சொல்லிட்டாரு, உலகத்துல நல்லவங்களையே பார்க்க முடியல, யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு கெட்ட குணம் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு வந்து பதில் சொன்னாருன்னும். பொதுவா திருஷ்டிகோண் அப்படிம்பாங்க. நம்முடைய பார்வை, நாம நல்லவங்களா இருந்தா மற்றவங்க எல்லாம் நல்லவங்களா படுவாங்க, நாம கெட்டவங்களா இருந்தா மற்றவங்க எல்லாம் கெட்டவங்களா படுவாங்க. இன்னொரு விதமாவும் சொல்லலாம், நமக்கு கெட்ட அனுபவங்கள் இருந்தா மற்றவங்களை எப்பவுமே சந்தேகத்தோடயே பார்ப்போம், நமக்கு நல்ல அனுபவங்கள் இருந்தா மற்றவங்களை நாம ஈஸியா நம்பிடுவோம். அது மாதிரி துரியோதனன் அவன் கெட்டவனா இருந்தனால அவனுக்கு உலகத்துல எல்லாருமே கெட்டவங்களா பட்டாங்க. தர்மபுத்திரர் சொக்க தங்கமா இருந்ததுனால அவருக்கு எல்லாருமே நல்லவங்களா பட்டாங்க அப்படின்னு பாக்குறோம். இதுவும் அவங்க 2 பேருடைய அடிப்படை மன அமைப்பை நமக்கு காட்டக்கூடிய ஒரு கதையா இருக்கு. இப்ப துரியோதனன் முதலானவர்கள் அந்த அசுர குணத்தோட, கீதையில கூட ஒரு தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம் அப்படின்னு அசுர சம்பத்தோட பிறந்தவங்களா இருந்தாங்க. அதனால தான் இந்த துரியோதனன் எல்லாம் பிறந்துட்டாங்க. பஞ்சபாண்டவர்கள் வந்து நாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே வியாசர் வந்து சத்தியவதிகிட்ட சொல்றார், பஞ்சபாண்டவர்கள் காட்டுல இருந்து நாட்டுக்கு வந்த உடனே வியாசர் அம்மாவை பார்க்க வந்து சத்தியவதியை பார்க்க வந்து சொல்றாரு, உன் சீமந்த பௌத்திரன் வந்துட்டான், இனி இங்க நடக்கிறது உங்க நிம்மதியை குலைச்சிடும், இவ்வளவு நாள் பார்த்த உலகத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க, பார்த்த உறவுகளை நீங்க பார்க்க மாட்டீங்க,
அதனால ஓடி தப்பிருங்க அப்படின்னு வியாசர் வந்து அம்மா போகும்போது சும்மா போக முடியுமா, கூட மருமக்களையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. அம்பிகா அம்பாலிகாவையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் வானப்பிரஸ்தம் போயிட்டாங்க வியாசருடைய அறிவுரைப்படி. ஏன்னா வியாசர் அப்பவே யூகிச்சிட்டாரு, இனிமேல் இங்க அயோக்கியத்தனங்கள் அரங்கேற போகுது துரியோதனனால. அதை பார்த்து இவங்க மனசு சங்கடப்பட வேண்டாம், நிம்மதியா இருந்துட்டு போடுன்னு காட்டு கட்டி விட்டார். இந்த துரியோதனன் திருத்த முடியாத ஜென்மம். அவனை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணாத மகாபாரத கதாபாத்திரமே கிடையாது. அவனுக்கு நல்ல புத்தி சொல்லாத கதாபாத்திரமே கிடையாது. சகுனி மட்டும் விதிவிலக்கா இருக்கலாம், கர்ணனும் விதிவிலக்கா இருக்கலாம். மற்றபடி பீஷ்மர், துரோணர், திருதராஷ்டிரன், காந்தாரி, விதுரர் எல்லாருமே துரியோதனனுக்கு நல்ல புத்தி சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அவன் திருந்தவே இல்லை. காரணம் கருவின் குற்றம். அப்பாவை மாதிரி தானே பிள்ளை இருப்பாங்க. நாங்க தமிழ்நாட்டில் அதை பாக்குறோம். கருவின் குற்றத்தினால என்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்ட்டு. அப்போ இந்த துரியோதனனுக்கு தர்மத்துல எவ்வளவு நம்பிக்கை இருந்தது, பஞ்சபாண்டவருடைய தர்மத்துல எவ்வளவு நம்பிக்கை இருந்ததுங்கிறது போன வகுப்பினுடைய விஷயமா இருந்தது. பொதுவா இந்த பகவத்கீதையில பாத்தீங்க அப்படின்னா தலைப்பு கொடுப்பாங்க. கர்மயோகம், ஞான சந்நியாச யோகம், பக்தி யோகம். நல்லா சாங்கிய யோகம் ஒரு உதாரணத்துக்கு 2வது அத்தியாயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாங்கிய யோகம். அந்த அத்தியாயத்துல சாங்கியத்தை பத்தியும் சொல்லியிருக்கு, வேற விஷயங்களும் பேசியிருக்கு. பல விஷயங்கள் பேசியிருந்தாலும் சாங்கியம் தான் அதனுடைய முக்கிய விஷயம். அது மாதிரி போன வகுப்புல நம்ம பல விஷயங்கள் பார்த்திருந்தாலும் பஞ்சபாண்டவருடைய தர்மத்தின் மேல துரியோதனுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்தது அப்படிங்கிறதுதான் முக்கியமான விஷயம். அதனாலதான் அவன் விஷம் வச்சான். ஒரு தடவை இல்ல, மறுபடி பீமனை கொல்ல முயற்சி பண்ணான். காரணம் அவனுக்கு ஒரு நம்பிக்கை, குந்தியோ தர்மபுத்திரரோ பீமனை அடக்கி வச்சிருவாங்க, பீமனை நம்மளை தாக்குறதுக்கு விடமாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. இந்த பீமன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இவனை கொல்ல முயற்சி பண்ணும்போது நாகலோகத்துக்கு போயிட்டான். அந்த நாகலோகத்துல ஆரியக்கன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரு பீமனை பார்த்த உடனே இவனை பார்த்தா நம்ம குடும்பத்து முகச்சாயல் இருக்க அப்படின்னு பார்த்தாரு. நம்ம பேரனுக்கு முகச்சாயல் இருக்கே அப்படின்னு. அவருடைய பேரன் வந்து சூரன், குந்தியுடைய அப்பா. அப்புறம் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டாரு, ஓ நம்ம பேரனுக்கு பேரன் தான் வந்திருக்காருன்னு. ஏற்கனவே பீமனுக்கு ஆயிரக்கணக்கான யானைகளுடைய பலம். அப்புறம் அவங்க ஒரு 8 குடம் விசேஷ பூஸ்ட் கொடுத்தாங்க. அது கொடுத்த பிறகு ஒவ்வொரு குடமும் 1000 யானை பலம் உள்ளது. அப்ப பீமனுடைய பலம் இன்னும் அதிகமாயிட்டது. இந்த பீமனுடைய பலத்தை நமக்கு தெரிகிறத விட துரியோதனனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா அடி வாங்கினவன் அவன் தானே, அவனுக்கு நல்லா தெரியும். இந்த இப்படிப்பட்ட பீமன் நம்ம தாக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாம துரியோதனன் திருப்பி இந்த மாதிரி வேலை பண்ண முடியாது. இப்ப இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, துரியோதனனுக்கு அவங்களுடைய நல்ல குணத்துக்கு மேல அவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படிங்கிறது தெரியுது. ஆனா துரதிருஷ்டம் நல்லவங்களுக்கு அதிர்ஷ்டமாகும் இறைவனுடைய அருளால அப்படி நாம போன வகுப்புல பார்த்தது மாதிரி எல்லா விஷயங்களும் பாண்டவர்களுக்கு நன்மையா தான் முடிஞ்சது. இவன் விஷம் வச்சது மட்டும் இல்ல, தீ வைத்தான். அப்போ அவனுக்கு நம்பிக்கை, பதிலுக்கு நமக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கிறது. காட்டை கொடுத்தான், நாடை பிரிச்சு காட்டை கொடுத்தான். அப்போ அவனுக்கு நம்பிக்கை பஞ்சபாண்டவர்கள் ஏத்துக்குவாங்க அப்படிங்கிறது. சூதாட அழைத்தான். அப்போ அவனுக்கு நம்பிக்கை, இவர்கள் நம்ம கூப்பிட்டா மறக்க மாட்டாங்க, வந்துருவாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி சகுனிய தனக்கு பதிலா சூதாடுறதுக்கு வச்சா தன்னுடைய பிரதிநிதியாக. அது சூதாட்ட விதிகளுக்கு விரோதமா இருந்தாலும் பஞ்சபாண்டவர்கள் அதை கண்டுக்க மாட்டாங்க, நாம சொன்னா ஏத்துக்குவாங்க அப்படிங்கிறதுனால அதே மாதிரி அநியாயமாக மாமாவை சகுனிய வைத்து சூதாடினான். அத மாதிரி திரௌபதிய சபைக்கு இழுத்துட்டு வந்தான். அவனுக்கு என் நம்பிக்கை என்ன அப்படின்னா, துரியோதனன் ஒருத்தன் தான் நம்மளை தாக்கணும், அந்த துரியோதனனை தர்மரத்தை சமாதானப்படுத்திடுவாரு.
தம்பிகள் அர்ஜுனன் எல்லாரையுமே அவர் சமாதானப்படுத்திடுவாரு. தர்மத்தை மீறி நடக்க போறது இல்ல. சூதாட்டத்துல நம்ம தோத்தாச்சு, அதனால நமக்கு இதை தட்டி கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு அவர் தர்மத்தை பேசிட்டு சும்மா இருந்துக்குவாரு. அப்படின்னு தர்மருடைய தர்மத்துக்கு மேல இருந்த நம்பிக்கையினால தான் திரௌபதிய சபைக்கு எடுத்துட்டு வந்தான். அதே மாதிரி நம்பிக்கையினால தான் துகில் உரிந்தான். அப்பவும் பீமனா நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கை தான். அண்ணன் அவனை சமாதானப்படுத்திடுவான் தர்மபுத்திரன் அப்படிங்கிற நம்பிக்கை தான். மறுபடியும் சூதாட அழைச்சான். அதுவும் அவங்க மேல இருந்த தர்மத்தின் மேல, அவங்களுடைய பொறுமையின் மேல இருந்த நம்பிக்கை தான். அப்புறம் சுபிக்ஷமான நாடு அப்படின்னு பீஷ்மர் சொல்ல கேள்விப்பட்ட உடனே இவங்களுடைய தர்மத்தின் மேல இருந்த நம்பிக்கையினால விராட நாட்டுக்கு மேல படையெடுக்க திட்டம் போட்டான். கீச்சகன் அழிக்கப்பட்டான் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்ச போது பீமனுடைய பலத்தின் மேல இருந்த நம்பிக்கை, அதனால அவன் முடிவு பண்ணுனா கண்டிப்பாக அது பீமனா தான் இருக்கணும் கீச்சகனை கொன்னது. அப்ப பீமனுடைய பலம் எப்படிப்பட்டது அப்படிங்கறதுல நமக்கு சந்தேகமே வரக்கூடாது. ஏன்னா துரியோதனனுக்கே சந்தேகம் வரல, அவங்கிட்ட அடி வாங்கினவன். அப்படிப்பட்ட துரியோதனுக்கே சந்தேகம் வரலன்னா நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. அது மாதிரி அந்த கீச்சகனுடைய சகோதரர்களை வதைக்கப்பட்டார்கள், 100 பேரையும் கொண்டுட்டாங்க அப்படின்னா அதுவும் பீமனா தான் இருக்கணும், பீமனை தவிர வேற யாராலும் இது செய்ய முடியாது அப்படின்னு துரியோதனன் நினைச்சான். அதே மாதிரி விராடனை காப்பாற்றுறதுக்கு விராட தேசத்துல இருக்கக்கூடிய அந்த அரசன் மேல நாம படையெடுத்தால் அந்த நாட்டுல இருக்கிறதுனால அதுக்கு நன்றி கடனாக பஞ்சபாண்டவர்கள் வெளியே வந்து அவனுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு கணக்கு போட்டா அதே மாதிரி நடந்தது. அது பஞ்சபாண்டவர்களுடைய தர்மத்தின் மேல அவனுக்கு இருந்த நம்பிக்கை தான். அதே மாதிரி சகதேவன் கிட்ட போய் யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு நல்ல பூஜை பண்ணணும், அதுக்கு ஒரு நல்ல நேரம் குறிச்சு கொடுன்னு சொன்னா சகதேவன் சரியான நேரம் தான் குறிச்சு தருவாங்கிற நம்பிக்கை தான், அவருடைய தர்மத்தின் மேல இருந்த நம்பிக்கை தான் அவன் காரணம். அவன்கிட்டயே போய் தேதி வாங்கினான். அதே மாதிரி ஆயுதம் ஏந்தாத கிருஷ்ணனைத்தான் அவங்க கேட்பாங்க. இது பிறகு நடந்த ஒரு சம்பவம், நான் சொல்றேன். அத இந்த மகாபாரத கதையில சூதாட்டம் எல்லாம் முடிஞ்சது. இவங்களை காட்டுக்கு அனுப்பியாச்சு. காட்டுக்கு அனுப்பினவங்க 1 வருஷம் ஒளிச்சும் வாழ்ந்தாச்சு. வனவாசமும் அஜ்ஞாத வாசமும், காட்டுல வசிக்கிறதும் ஒளிச்சு வாழ்கிறதும் 12 கூட்டல் 1 13 வருஷம் அந்த இது முடிஞ்சது. முடிஞ்ச பிறகு விராட தேசத்திற்கு மேல துரியோதனாதியர்கள் படையெடுத்தாங்க அப்படிங்கிற கதை நம்ம பார்த்தோம். அந்த சம்பவத்துக்கு பிறகு தர்மபுத்திரர் முறைப்படி தன்னுடைய சகோதரர்கள் மனைவியோட தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்துறார். விராடனுடைய அரசவையில வந்து வெளிப்படுத்துறார். அந்த குறிப்பிட்ட நாள்ல அவர் வந்து ராஜாவுடைய சிம்மாசனத்துல உட்கார்றாரு. சகோதரர்கள் அவங்களுக்கு உரிய இடங்கள்ல உட்கார்றாங்க. இந்த விராட ராஜா அரசவைக்கு உள்ள வந்தா அவருடைய இடத்துல அவருடைய விளையாட்டு தோழரா அதுவரைக்கும் நடிச்சிட்டு இருந்த கங்கன் அப்படின்னு மாறு வேஷத்துல இருந்த ஆள் உட்கார்ந்து இருக்கார். அவருக்கு தெரியல அது தர்மபுத்திரர் தான் அவ்வளவு நாள வேஷம் போட்டு நடிச்சார் அப்படின்னு. அப்புறம் வந்து விஷயத்தை தெரிஞ்ச உடனே தர்மபுத்திரர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. அர்ஜுனன், துரியோதனர், துஷாசனன், கர்ணன், பீஷ்மர், துரோணர், அஸ்வத்தாமன், கிருபர் எல்லாரையும் தோக்கடிச்சு உத்தரனோட நாட்டுக்கு திரும்பி வரார். நான் அந்த கதையை அதுக்கு பிறகு சொல்லல, அந்த இடத்துல விட்டுருந்தேன். இப்படி திரும்பி வரும்போது உத்தரனை முன்னாடி இருந்த உத்தரனை, தேரோட்டிட்டு இருந்த உத்தரனை பழையபடி தேருக்கு எஜமானனாக உட்கார வச்சுக்கிட்டு பிருகநலா அப்படி நடிச்சிட்டு இருக்கக்கூடிய அர்ஜுனன் தேரோட்டியாக எப்படி நாட்டில இருந்து கிளம்பும் போது வந்தாங்களோ அதே மாதிரி மறுபடி திரும்பி வராங்க. அர்ஜுனன் பிருகநலா தேரோட்டி உத்தரனை கூட்டிட்டு வராங்க. இப்படி உத்தரன் ஜெயிச்சு வரான் அப்படிங்கிற தகவல் நாட்டுக்கு வருது. இதற்குள்ள
மறு பக்கத்துக்கு யுத்தத்துக்கு போயிருந்த ராஜா யுத்தத்துல ஜெயிச்சு திரும்பி வந்தாச்சு. அப்ப வந்த ராஜாவுக்கு இப்படி உத்தரன் தனிச்சு போயிருக்கிறான், ஒற்றைக்கு போய் சண்டை போட போயிருக்கிறாங்கிறத கேட்டு ஒரு பதபதைப்பு. இவரு படையை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கும் போது கங்கனாக வேஷத்துல இருந்த தர்மபுத்திரர் யுதிஷ்டிரர், இல்ல நீங்க பயப்பட வேண்டாம், மிருகனால கூட போயிருக்கால அப்படின்னு. பெத்தமனம் பித்து பிள்ளமனம் கல்லுன்னு ஒரு இது சொல்லுவாங்க. அதனால ராஜாவுக்கு என்ன இருந்தாலும் தன்னுடைய சின்ன வயசு பிள்ளை, யுத்தத்துல ஒன்றும் அனுபவம் இல்லை, போயிருக்கிறது பீஷ்மர் மாதிரிப்பட்டவங்களை எதிர்த்து. மற்றவங்களையாவது சோப்பலாங்கி விட்டுறலாம், பீஷ்மரை விட முடியுமா அப்படி? இல்ல துரோணரை விட முடியுமா? பீஷ்மரை யாரும் ஜெயிக்க முடியாது, ஜெயிச்சாலும் கொல்ல முடியாது. அப்படிப்பட்டவங்களை எதிர்த்து பையன் போயிருக்கிறானே அப்படின்ட்டு அவருக்கு ஒரே பதபதைப்பு. அதுவும் ஒரு அலி கூட போயிருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இந்த கங்கன் மனசை தேர்த்துக்கிட சொல்றாரு அப்படின்ட்டு இந்த இவருடைய பதபதைப்புல பதட்டத்துல பல தடவை அவரு பையனை பத்தி கவலைப்படுறாரு, உத்தரனை பத்தி கவலைப்படுறாரு ராஜா. யுதிஷ்டிரன் கங்கன் வேஷத்துல இருந்த தர்மபுத்திரர் மறுபடி அவரை தேற்றுறாரு, அதுதான் மிருகனால போயிருக்கல அப்படின்னு. ஒரு தடவை 2 தடவை என்ன சரி, ராஜாவுக்கு வந்தது கோபம். அவங்க சொக்கட்டா விளையாடிட்டு இருந்தாங்க, சதுரங்கம் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த காயை எடுத்து எரிஞ்சிட்டாரு கோபத்துல. அது தர்மனுடைய நெத்தியில பட்டு ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சது. அங்க பக்கத்துல இருந்த சைரந்தரி அப்படிங்கிற வேஷத்துல இருந்த திரௌபதி, தர்மர் பெரிய தர்மவான் அப்படிங்கிறதுனால அவருடைய ரத்தம் ஒரு நாட்டுல விழுந்ததுன்னா அந்த நாடு பாலைவனமாக போயிடும் அந்த பாவத்தினால அப்படிங்கிறதுனால சைரந்தரி உடனேயே ஒரு கிண்ணத்துல அந்த ரத்தத்தை வழியாம பிடிக்கிறாங்க. அவர் அந்த இடத்துல இருந்து நகர்த்தி கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்துல உத்தரன் கிட்ட பிருகன்னலா நாட்டுக்கு போய் எந்த விஷயத்தையும் சொல்லிடக்கூடாது, எங்க அண்ணன் எப்ப உத்தரவு கொடுக்கிறாரோ அப்பதான் நாங்க இந்த விஷயத்த சொல்ல முடியும், அதனால அது வரைக்கும் நீயும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி கூட்டிட்டு வராரு. உள்ள வரும்போது தர்மர் அடிபட்டு வெளியே வராரு, உத்தரன் உள்ள வரான். அப்ப உத்தரன் இதை பார்த்துட்டாமனா பிரச்சனை ஆயிருந்துட்டு அர்ஜுனன் தர்மரை அவங்க கிட்ட காட்டாம கூட்டிட்டு வந்துடுறாரு. அதுக்கு பிறகுதான் இந்த அரசவையில இவங்க வந்த சம்பவம் நடக்குது. அதனால ராஜா தர்மபுத்திரர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அப்புறம் அவங்க முடிவு பண்றாங்க, வேண்டப்பட்டவங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க, கிருஷ்ணன் மாதிரி பட்டவங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு தங்களுக்குரிய நாட்டை தாங்கள் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை சரியாக பூர்த்தி பண்ணிட்டதுனால, அப்படி பூர்த்தி பண்ணிட்டோம் அப்படிங்கிறது பீஷ்மர் மாதிரிப்பட்டவங்களுக்கு தெரியுங்கிறதுனால வாக்களித்தபடி எங்களுடைய நாட்டை, எங்களுக்கு பிச்சை போட்ட காட்டை எதை நாங்க இந்திரபிரஸ்தம் ஆக்கி வச்சிருந்தோமோ அந்த எங்களுக்கு உரிமையான பாதி நாட்டை திருப்பி தரணும் அப்படின்ட்டு தூது அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இப்படி சில தூதுகள் நடந்தது. அந்த தூதுகள்ல கிருஷ்ணனும் கூட ஒரு தடவை தூது போனார். எதுவும் தேரல்ல. நான் சொன்னேன் இல்லையா, கருவின் குற்றம், திருத்த முடியாத கழுதைகள், திமுக. அதனால துரியோதனன் கடவுளே சொன்னாலும் நான் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறது முடிவாகுது. அப்போ தனக்கு ஆதரவானவர்களை தகவல் கொடுத்து ஒண்ணு சேர்க்கறதுக்கான முயற்சிகளை எல்லாரும் ஈடுபடுறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல அர்ஜுனனை அவருடைய மாமனார் வீட்டுக்கு அனுப்புறாங்க. கிருஷ்ணனுடைய சகோதரி சுபத்ரை, அந்த விஷயம் நான் இது வரைக்கும் சொல்லல. அந்த சுபத்ரைய அர்ஜுனன் திருமணம் பண்ணியிருந்தார். அதனால
கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நெருக்கமானவர்கள்ங்கிறது இன்னொரு காரணம், உறவுக்காரருங்கிறது இன்னொரு காரணம், நெருங்கின உறவுக்காரங்கிறது இன்னொரு காரணம். அதனால அர்ஜுனனை கிருஷ்ணன் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. நல்லவர்கள் எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோவா தான் இருப்பாங்க. கெட்டவர்கள் எப்பவுமே தீவிரமா யோசிப்பாங்க. முன்கூட்டியே விஷயங்களை செய்வாங்க. நல்லவர்கள் செய்ய வேண்டிய நேரத்துல செய்யலாம்னு நினைப்பாங்க. அதனால துரியோதனன் என்ன பண்ணா அப்படின்னா, துவாரகைக்கு முன்னாடியே வந்துட்டான். அர்ஜுனன் பின்னாடி வரான். இப்படி துரியோதனன் வர்றாரு அப்படி வரக்கூடிய நேரத்துல மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சு ஓய்வு எடுக்கிற நேரமா இருந்தது போல இருக்கு. கிருஷ்ணர் படுத்திருந்தாரு. வந்த துரியோதனன் அவருக்கு தான் உடம்பெல்லாம் அகங்காராச்சே. அதனால கிருஷ்ணனுடைய தலைமாட்டுல போய் அங்க ஒரு சேர் போட்டிருந்தது, அதுல போய் ராஜா மாதிரி உட்கார்ந்துகிட்டாரு. அடுத்தது அர்ஜுனன் உள்ள வரார். லேட்டா வந்த அர்ஜுனன் இயல்பா அவருக்கு இருக்கிற பணிவுனால கிருஷ்ணனுடைய கால் மாட்டுல நின்னுகிட்டார். அப்புறம் கிருஷ்ணர் கண்ணை முழிச்சு பார்த்தார். இதுக்கு வேற விதமா இதை சொல்றவங்க உண்டு. கிருஷ்ணர் வேணும்னே நடிச்சுட்டு தூங்கிற மாதிரி இருந்தாரு, வேணும்னே கண்ணை முழிச்சு முன்னாடி அர்ஜுனர் பார்த்தாலும் சொல்றவங்க உண்டு. எப்படியானாலும் நடந்த விஷயம். கிருஷ்ணர் கண்ணை முழிச்ச உடனே கால் மாட்டு, எப்பவுமே அப்படித்தானே, நம்ம கண்ணு முழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி நிக்கிறவங்க தானே முதல்ல தெரிவாங்க. அர்ஜுனன் முன்னாடி நின்னாரு, முதல்ல தெரிஞ்சார். ஏ வா வா அர்ஜுனா, எப்ப வந்த, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, பயண களைப்பெல்லாம் முடித்தாச்சா அப்படின்னு, சிரம பரிகாரம் எல்லாம் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டாரு. கேட்ட உடனே துரியோதனன் தலைமாட்டுல உட்கார்ந்துதான் அப்படின்னா, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு காட்டுறதுக்காக வேண்டி கிருஷ்ண திரும்பி பார்த்து, அடடா துரியோதனன் நீ வந்திருக்கியா அப்படின்னு. துரியோதனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் சம்பந்தம் உண்டு. கிருஷ்ணனுடைய ஒரு மகன், ஜாம்பவதியுடைய பையன் சாம்பன் அப்படிங்கிறவர துரியோதனுடைய மகள், ஞாபக சக்தி சரியா இருந்தா லக்ஷ்மணா அப்படிங்கிறவளுக்கு கட்டி கொடுத்திருந்தாங்க. அதனால கிருஷ்ணனும் ஒரு விதத்து கிருஷ்ணனும் துரியோதனனும் கூட நெருங்கின உறவுக்காரங்க தான். அப்போ சம்பந்திய கிருஷ்ணன் விசாரிச்சாச்சு. வா வா வா, நீ எப்போ வந்த, காபி தண்ணி எல்லாம் குடிச்சியா அப்படின்னு அவரை விசாரிச்சாரு. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விசேஷம் அப்படின்னு. அப்ப ரெண்டு பேரும் இப்படி யுத்தத்துக்காக வேண்டி ஆதரவு கேட்டு வந்திருக்கோம் அப்படின்னாங்க. அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, அர்ஜுனன் சின்ன பையன், சின்ன பிள்ளைகளுக்கு தான் எப்பவுமே முன்னுரிமை கொடுக்கணும். குழந்தைகள்லாம் கேட்டு குறிச்சு வச்சுக்கோங்க, அப்பா அம்மாட்ட சொல்றதுக்கு வசதியா இருக்கும், தம்பி தங்கைகள் எல்லாம். சின்ன குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அர்ஜுன வயசுல சின்னவன், அதனால நான் அவனுக்கு முதல் வாய்ப்பை கொடுக்குறேன் அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொன்னார். ஆயுதம் ஏந்தாத நான் ஒரு பக்கம், எனக்கு ரெண்டு பேரும் வேணும், ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க. அதனால நான் என்ன பண்றேன், ஆயுதம் ஏந்தாத நான் ஒரு பக்கம், என்னுடைய படைகள் எல்லாம் அது ஒரு அக்ஷவுனி இருக்கும், அதெல்லாம் ஒரு பக்கம், ரெண்டு பேரும் எது வேணுமோ எடுத்துக்கலாம் அப்படின்னு. துரியோதனனுக்கு நான் துரியோதன மனசுக்குள்ள போய் பாக்குறேன் என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னு. பிறந்ததுல இருந்தே ஈவாய்கள், யாமாளி கூட்டம், இப்ப மட்டும் என்ன வாழப்போகுது, ஆயுதம் ஏந்தாத கிருஷ்ணனை தான் அர்ஜுனன் கேட்க போறான், நமக்கு படம் வர்றது உறுதி அப்படின்னு துரியோதனன் கவலையே இல்லாம இருந்திருப்பான். அதே மாதிரி அர்ஜுனன், நீ ஆயுதம் ஏந்தாம இருந்தாலும் பரவாயில்ல, நீ எங்க பக்கத்துல இருந்தா போதும் அப்படின்ட்டு கிருஷ்ணன் கிட்ட கேட்டாரு. படை துரியோதனுக்கு சந்தோஷமோ சந்தோஷம். இந்த பஞ்சபாண்டவர்களை பத்தி நம்ம போட்ட கணக்கு இம்மி அளவு கூட பேசுறதே கிடையாது, இன்னைக்கும் அப்படித்தான் அப்படின்னு சந்தோஷத்துல
படைய வாங்கிட்டு போயிட்டான். இதுக்கும் மேல அவன் இன்னும் ஒரு கணக்கு போட்டிருந்திருப்பான். யுத்தம் நடந்தா கூட யுத்தத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அப்பா விட்டு சொன்னா பெரியப்பா சொன்னாங்கன்னு யுத்தத்தை நிறுத்திடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சிருப்பான். அப்போ இருந்து அவனுடைய கணக்கு தப்ப ஆரம்பிச்சு. இதுவரைக்கும் அவன் போட்ட கணக்கெல்லாம் கரெக்டா இருந்தது. அப்பா அம்மாவை வச்சு பஞ்சபாண்டவர்கிட்ட சண்டை போடக்கூடாதுப்பா, காட்டுக்கு போங்கப்பா திருப்பி அப்படின்னு சொல்லியிருந்தா போயிருந்திருப்பாங்க. பெரியப்பா சொன்ன தட்டாவை போயிடுவாங்கன்னு கணக்கு போட்டு வந்திருப்பான். ஆனா பஞ்சபாண்டவர்கள் அதை செய்யல. ஏன்னா நாரதர் சொன்ன போது 13 வருஷம் இந்த ராஜசூயாக நடக்கிறதுல இருந்து 13 வருஷத்துக்குள்ள இந்த குலத்துக்கு நாசம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால தர்மர் ஒரு விரதம் எடுத்திருந்தாரு. இந்த 13 வருஷம் என்னால ஒரு பிரச்சனையும் வர்றது நான் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு விரதம் எடுத்திருந்தாரு. அவருக்கு இப்ப அந்த 13 வருஷம் டைம் முடிஞ்சு போச்சு. அதனால தர்மபுத்திரர் 1942 காந்தியடிகள் மாதிரி மாறிட்டார். டூ ஆர் டை. யார் யாருக்கு என்ன விருப்பமோ அப்படி செய்துக்கிடுங்கப்பா, நான் குறுக்க நிக்க மாட்டேன் அப்படின்ட்டார். அதனால பீமனுக்கு யுத்தம் வேணும், திரௌபதிக்கு யுத்தம் வேணும், அர்ஜுனனுக்கு யுத்தம் வேணும். கொடுத்த வாக்க காப்பாத்தணுமே. கர்ணனை கொல்லுவேன் அர்ஜுனன் சொல்லி இருக்கிறான், சகுனியை கொல்லுவேன் நகுலன் சொல்லி இருக்கிறான், துர்ஜாசனன் துரியோதனனை கொல்லுவேன் பீமன் சொல்லி இருக்கிறான். கொடுத்த வாக்க காப்பாத்துறது எப்படி? அவங்க ரத்தத்துல என்னுடைய தலையை பூசுவேன், துரியோதன் துர்ஜாசனுடைய ரத்தத்துல தலையை பூசுவேன். கர்ணனை சொல்லல, அவன் ரத்தத்தை பூசுன்னு தலையை அழுக்காயிரு நினைச்சிருப்பான்னு சொல்லிருக்க மாட்டான் அப்படின்ட்டு திரௌபதி சொல்லி இருக்கிறா. அதனால அவங்க எல்லாருமே யுத்தம் பண்ற கட்சி. அதனால பெரும்பான்மைப்படி ஜனநாயகப்படி தர்மபுத்திரர் முடிவு எடுத்துட்டாரு யுத்தம் பண்றது அப்படின்ட்டு. பெரியப்ப பேச்ச கேட்கல. அப்புறம் யுத்தம் பண்ணும் போதும் நம்ம என்னதான் அயோக்கியத்தனம் பண்ணினாலும் பஞ்சபாண்டவர்கள் தர்மத்தை மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு துரியோதனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். அந்த நம்பிக்கையும் கிருஷ்ணன் பீமன் மாதிரிப்பட்டவங்க கை ஓங்கி இருந்ததுனால, ஏன்னா அவங்களதான் கையை அவுத்து விட்டாச்சே, கை கட்டெல்லாம் எடுத்து விட்டாச்சே தர்மர். அதனால அதுவும் யுத்தத்துல செல்லுபடி ஆகல. அதனால சீனு மொத்தமும் மாறி போச்சது. துரியோதனன் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் நடந்து போச்சது. அப்பா அம்மாவை பிள்ளை பாசத்துல கண்ணை கட்டிடலாம். இவ்வளவு நாளும் அதான் பண்ணிட்டு இருந்தான். நம்ம சொல்றபடிக்கு அவங்களை ஆட்டி வச்சிடலாம் அப்படின்னு துரியோதனனுக்கு இருந்தது. அதே மாதிரி அப்பா அம்மாவை யுத்தத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டான். அவனுடைய அந்த நப்பாசை, இவங்க கண்டிப்பா யுத்தத்துக்கு வரமாட்டாங்கிற நப்பாசை உடைஞ்சு போச்சது. அவர்கள் தர்மபுத்திரர்கள், பஞ்ச பாண்டவர்கள், தர்மபுத்திரர் முதலானவர்கள் யுத்தத்துக்கு தயாராகிட்டாங்க. இந்த துரியோதனனுக்கு நல்லாவே தெரியும் நாம சண்டை போட்டு வெல்ல முடியாது அப்படிங்கிறது. துரியோதனன் எப்பவுமே ரொம்ப துல்லியமா கணக்கு போடுறவன். அதுல அவனுடைய பெருமைகள் அதையும் ஒண்ணு நம்ம சேர்த்துக்கணும். போற வழிதான் சரியில்லையே தவிர கணக்கு போடுறதுல கில்லாடி. அதுக்கு அவனுடைய கணக்கு போடுற தர்ம காரணம் இல்ல, பஞ்சபாண்டவருடைய தர்மம் காரணம். அப்போ சண்டை போட்டு வெல்ல முடியாது அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சின்ன பிள்ளையிலேயே பீமங்கிட்ட அடி வாங்கணும் இல்லையா, ஒவ்வொரு அடி எப்படி இடி மாதிரி இருந்திருக்குன்னு அவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கர்ணனை மாதிரி போகாத ஊருக்கு வழி சொன்னாலும் அவன் கேட்கறவன் கிடையாது. கர்ணன் எப்பவுமே நம்ம சண்டை போடுவோம் அப்படின்னு துரியோதனுக்கு ஐடியா கொடுத்துட்டே இருந்தான். ஆனா துரியோதனன் ஒரு நாளும் ஃப்ரெண்டு சொன்னான்னு கேட்டதே கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஃப்ரெண்டு நம்மள பாடு கணத்துல தள்ளி விடுறான்னு அவனுக்கு தெரியும். ஆனா அவன் கர்ணன் சொன்னதை கேட்டதே கிடையாது. இந்த இடத்துல ஒரு தகவல் சொல்லணும். ரெண்டு தகவல் இருக்கு. ஒண்ணு, துரியோதனனுக்கு ஆமா சாமி யாரெல்லாம் போட்டாங்களோ அவங்களை எல்லாம் அவன் சுத்தி வச்சுக்கிட்டான்.
கர்ணனா இருந்தாலும் சரி, சகுனியா இருந்தாலும் சரி, துஷாசனனா இருந்தாலும் சரி, அஸ்வத்தாமனா இருந்தாலும் சரி. இந்த அஸ்வத்தாமன் தான் பார்லி மாவு பால் குடிச்சவன் அப்படின்னு நான் சொன்னேன். யவா அப்படின்னு வேதத்துல அதை பத்தி வருது. யவைங்கிற தானியம் வேதத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு, ருத்ரத்துல கூட வருது, வேறையும் பல இடங்கள்ல வருது. யவா ஆச்சமே ருத்ரம் வந்து சமகத்துல வருது, வேறையும் பல இடங்கள்ல யவா வருது. தர்ஷபூர்ண மாச விரதத்துல எப்படி விரதம் இருக்கிறதுங்கிறதுல அந்த யவா அப்படிங்கிற அளவு வரும். தமிழ் பாரம்பரியத்துல எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க இருக்கலாம், தமிழ்நாட்டுல இருக்குதுன்னு எனக்கு தெரியும். கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த பார்லி கஞ்சியை வச்சு அந்த தண்ணியை நிறைய குடிக்க சொல்லுவாங்களாம். அவங்க உடம்புல உள்ள துர்நீர் எல்லாம் இறங்குறதுக்காக வேண்டி. யார் யார் நல்லா குண்டா இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஒல்லியாகணும்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உடம்புல உள்ள கெட்ட நீரெல்லாம் வெளியேறிடும் பார்லி கஞ்சி தண்ணி குடிச்சா. இது ரொம்ப பாரம்பரியமான வைத்தியம், கர்ப்பிணி பெண்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். காய்ச்சல் மாதிரி வந்தா கூட அந்த கஞ்சி குடிக்கிறது உண்டு. நல்ல சத்தானது, அதே சமயத்துல ஜீரணிக்கிறதுக்கு எளிமையானது. அந்த பார்லி பால் குடிச்ச அஸ்வத்தாமனானாலும் சரி, இல்ல அவனுடைய சொந்த தம்பி அப்பப்ப தர்மம் பேசுற விகர்ணன் ஆனாலும் சரி, யுயுத்சு ஆனாலும் சரி. இல்ல பாருங்க, ஒருவேளை சகுனி, துஷாசனன், கர்ணன், அஸ்வத்தாமன் எல்லாம் ஆமா சாமி போடலன்னு வச்சுங்களேன், அவன் கழட்டி விட்டுருப்பான். துரியோதனன் அப்பவே சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு கழட்டி விட்டுருப்பான். அது நமக்கு எப்ப தெரியுது அப்படின்னா, எப்ப தன்னுடைய சொந்த தம்பி விகர்ணன் திரௌபதிய சபைக்கு இழுத்துட்டு வர்றதை எதிர்த்து கேள்வி கேட்டானோ அப்பவே அவனை சபையை விட்டு வெளியே தட்டான். அதே மாதிரி யுயுத்சு அப்படிங்கிறவன் யுத்த களத்துல பஞ்சபாண்டவர்கள் பக்கத்துல போய் சேர்ந்த உடனே அவனையும் என்னென்ன பேச முடியுமோ, எங்க திருத்த முடியாத கழுதைகள் எங்க நாட்டுல என்னெல்லாம் பேசுவாங்களோ அதை மாதிரி வாய்க்கு வராது, வாயில வராது, காதுல கேட்க முடியாதெல்லாம் பேசி அனுப்பிட்டான். இதுதான் துரியோதனன். அதனால நீங்க நிறைய பேருக்கு ஒரு தப்பு அபிப்பிராயம் இருக்கு, நட்புனால அவன் கர்ணனை கூட வச்சிருந்தான் அப்படின்னு. என்னைக்காவது ஒரு நாள் கர்ணன் மட்டும் அவனுக்கு அட்வைஸ் சொல்லியிருக்கணும், தர்மத்தை சொல்லி இருந்திருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும் கர்ணன் பாடு என்ன அப்படின்னு. கர்ணன் சொல்லல, சகுனி சொல்லல, துஷாசனன் சொல்லல, அஸ்வத்தாமன் சொல்லல. அதனால இவங்க எல்லாம் அவன் கூட்டத்திலே இருந்தாங்க. அதனால இப்ப கர்ணனுக்கு நட்புனால அவன் கூட வச்சிருந்தா நீங்க சொல்லுவீங்கன்னா, அடுத்தது இப்படின்னு சொல்லுவீங்க, மாமா பாசத்தினால சகுனியை கூட வச்சிருந்தார், தம்பி பாசத்தினால துஷாசனை கூட வச்சிருந்தார், இப்படி எல்லாம் கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. துரியோதனன் எப்படிப்பட்ட தங்கம் அவன், அவனுக்கு அவனுடைய மாமா பாசத்தை சொல்ல முடியுமா? அவனுடைய மாமா பாசத்துக்கு உதாரணம் தான் அவன் சகுனியை கூட வச்சிருந்தது, அவனுடைய தம்பி பாசத்துக்கு உதாரணம் தான் துஷாசனையும் கூட வச்சிருந்தது. இப்படிலாம் நீங்க கதை அளக்கலாம். காதுல பூ வச்சவங்க அதை கேட்டுக்கிடுவாங்க, எல்லாரும் கேட்க மாட்டாங்க. துரியோதனை யாரு அப்படின்னா, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. பிருகதாரண்ய உபனிஷத், மைத்ரேயி பிராமணம் உங்க மாதாஜிட்ட கூடுதல் விவரம் கேட்டுக்குங்க. சொந்த காரியம் ஜிந்தாபாத். இதுதான் துரியோதனன். அவனுக்கு ஆதாயம் உண்டுன்னா யார வேணாலும் கூட வச்சிருப்பான், அவனுக்கு எதிரா பேசினா கூட வச்சிருக்க மாட்டான். என்ன பொறுத்த வரைக்கும் துரியோதனுடைய கேரக்டர் ஸ்டடி எனக்கு சொல்றது இதுதான். இது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த துரியோதனனுக்கு பீமனை தான் ஜெயிக்க முடியாதுங்கிறது நல்லாவே தெரியும். இவன் வந்து இந்த பீமனை எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு என்ன பண்ணான் அப்படின்னா, பீமனை மாதிரி ஒரு இரும்பு பொம்மையை செய்து வச்சு குத்தோ குத்தோ, அடியோ அடியோ, இடியோ இடியோ இடிச்சிட்டு இருந்தான். ஆனா இவனுக்கு இடிக்கி குத்துக்கு ஒண்ணும் அந்த பொம்மை ஒன்னும் ஆகல. நிறைய பொம்மையை வச்சு குத்தி உடைச்சானு எனக்கு தெரியாது. ஆனா பொம்மை வச்சிருந்தா இப்படி பயிற்சி பண்ண, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஸ்பாரிங் பார்ட்னர் அப்படின்ட்டு ஒண்ணு மல்யுத்தத்துல சொல்லுவாங்களாம். அது மாதிரி இவனுக்கு ஸ்பாரிங் பார்ட்னர் வந்து பீமன் தான், பீமனுடைய சிலை தான். ஏக்கலைவன் துரோணருடைய சிலையை வச்சு வித்த கத்துக்கிட்டு இருந்தான். இந்த அயோக்கியம் என்ன பண்ணா, பீமனுடைய சிலையை வச்சு அதை குத்தி குத்தி பழகிட்டு இருந்தான். அவனுடைய கையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகணும் அப்படின்ட்டு.
சரி, இதனால அவன் பெரிய குத்துச்சண்டை வீரன் ஆயிருப்பானே, அவனுக்கு பெரிய திறமை வந்திருக்குமே நீங்க நினைக்கலாம். ஆனா எனக்கு என்னமோ மகாபாரதத்தை படிக்கும்போது அப்படி இல்லைன்னு தோணுது. ஏன் அப்படின்னா, பிறகு யுத்தம் முடிஞ்ச பிறகு பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் பெரியப்பாவை பார்க்க வராங்க. 100 பேரையும் பீமன் ஒரே ஆளு கொண்டு போட்டான். வயத்தெரிச்சல் காந்தாரிக்கும் துருதராஷ்டிரனுக்கும். கிருஷ்ணனுக்கு இது தெரியாம இருக்குமா? என்ன பண்ணாரு, முதல்ல இவன் தான் உங்க பாண்டுவினுடைய மூத்த புத்திரன் தர்ம யுதிஷ்டிரன் வரான் அப்படின்ட்டு அனுப்பி வச்சாரு. யுதிஷ்டிரர் போய் பெரியப்பாட்ட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணாரு. பெரியப்பா வேண்டாம் வெறுப்பா ஆசீர்வாதம் பண்ணார். அடுத்தது பீமனை அனுப்பி வச்சார். இவன் தான் பீமன் உங்க பாண்டுவனுடைய 2வது பிள்ளை அப்படின்னு. உடனே பீமன் போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். உடனே திருதராஷ்டிரன் சொன்னாரு, எனக்கு உன்னை கெட்டி பிடிக்கணும் போல ஆசையா இருக்கு அப்படின்னாரு. கிருஷ்ணருக்கு தெரியும் இவர் ரொம்ப பாசக்கார மனுஷன் அப்படின்ட்டு. அதனால அந்த துரியோதனன் பீமனுக்கு சில இரும்பு பொம்மை எல்லாம் செய்து வச்சிருப்பாரு, அதுல ஒண்ணு கொண்டு வந்திருந்தாரு. அதை எடுத்து திருதராஷ்டிரனுக்கு முன்னாடி விட்டார். அந்த திருதராஷ்டிரன் அதை கெட்டி பிடிச்சான் பாருங்க. திருதராஷ்டிரன் பிறந்தது வியாசருக்கு. பிறக்கும் போதே 10,000 யானை பலத்தோட பிறந்தவனாக. நான் பிறக்கும் போது அதை சொல்லல, ஏன்னா அது வேஸ்ட், அதனால நான் அதை சொல்லல. அப்போ பகவத்கீதையில கூட 2வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகத்துல உபதேசம் ஆரம்பிக்குது. 10வது ஸ்லோகம் நினைக்கிறேன், பரந்தப அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அந்த இடத்துல பரந்தபன்னு எடுக்கணுமா பரந்தபன்னு எடுக்கணுமா அப்படின்னு ஒரு குழப்பம். பரந்தப அப்படின்னு எடுத்தா அது வெளி வேற்றுமை, 8வது வேற்றுமையா எடுக்கணும். அப்ப அது திருதராஷ்டிரனை குறிக்கிறதா போயிடும். நான் எப்பவுமே அப்படி எடுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, திருதராஷ்டிரன் குருடன். அவன் என்னைக்கு சண்டைக்கு போனா, என்னைக்கு அவனை பார்த்து எதிரிகள் பயந்தாங்க. பரந்தபக அப்படின்னா எதிரிகளுக்கு பயமுறுத்துபவன், எதிரிகளை எரிப்பவன் அர்த்தம். அந்த அர்த்தம் திருதராஷ்டிரனுக்கு பொருந்தவே முடியாது. அதனால அந்த அர்த்தம் நான் எடுக்கிறது இல்லை. பலசாலி, ஆனா குருடனா இருந்தனால அவனுக்கு யுத்தத்துக்கு போகிறது எல்லாம் முடியாது, அவன் பண்ணது இல்லை. அதனால அவனுடைய பெருமை பலம் யாருக்குமே தெரியாம இருந்தது. இந்த பொம்மையை இவன் கெட்டி பிடிச்சான் பாருங்க, அந்த பொம்மை சுக்கு நூறா உடஞ்சு போச்சு. துரியோதனை என்ன மாங்குன்னு குத்தி என்ன பிரயோஜனம்? திருதராஷ்டிரன் கெட்டி பிடிச்சு அதை சுக்கு நூறாக்கிட்டார். அவ்வளவு பலசாலி திருதராஷ்டிரன். அவருக்கு பலத்துல 100ல 1 பங்கு கூட துரியோதனுக்கு இருந்த மாதிரி நமக்கு தெரியல. அதனால துரியோதனனுக்கு தெரியும் பீமனை ஜெயிக்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது அப்படின்னு. அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பான். இவன் வாரணாவதத்திலிருந்து முழு பட்டினியில காட்டுக்குள்ள போகும் போதாக்கும் கிடும்பன் சண்டைக்கு வந்தது. அந்த கிடும்பனை முழு பட்டினிலேயே அடிச்சு கொண்டு போட்டான். அப்புறம் இந்த ஏக்க சக்கர நகரத்துல போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, பிச்சையில எல்லாரும் பாதி பிச்சை இவனுக்கு போடுவாங்க, 5 பேரும் அம்மாவும் சேர்த்து. அத ஏதோ குறைச்சு அரைக்குறைன்னு சொல்ல முடியாது, 1/4 குறை தான் சொல்லணும், அல்லது 3/4 குறைன்னு சொல்லணும். ஏதோ கொஞ்சோல யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு இருந்த காலத்துலதான் போய் பகாசுரரை கொன்னது. அதுக்கப்புறம் ஒரு இந்திரபிரசத்துக்கு வந்தாச்சு, ராஜசூய ஆகணும்னு நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்ப ஒரு ராஜகுமாரன் மாதிரி இருந்திருப்பாரு, நல்ல வயதுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கும். இருந்தாலும் அரசாங்க வேலைகள்லாம் இருக்கிறதால இடையிடையே எப்ப சாப்பாடு மிஸ் ஆயிருக்கும். அதனால ஒரு கால்பட்டினில இருந்திருப்பாருன்னு வச்சுக்கோமே. அந்த மாதிரி சமயத்துலதான் போய் ஜராசந்தனை கொன்னது. ஜராசந்தனை கொன்ன கதை நான் சொன்னா இல்லைன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இன்னொரு சொல்லலைன்னு நினைக்கிறேன். அடுத்த வகுப்புல பீமனை பத்தி ஒரு கோர்ஸ் சொல்ல வேண்டி இருக்குது, சொல்லும் போது அதெல்லாம் பாத்துக்கலாம். கிருஷ்ணன் பலராமன் எல்லாம் இந்த ஜராசந்தனுக்காக வேண்டிதான் ஒளிச்சு ஓடிட்டாங்க துவாரகைக்கு. அப்படிப்பட்ட ஜராசந்தனை பீமன் கொண்டு போட்டான். அப்புறம் பிராட தேசத்துல சமையல் கட்டுல போய் சாப்பிட்டு கொழுத்து போய் இருந்த நேரத்துல கீச்சகனை கொண்டு போட்டான். இந்த ஹிஸ்டரி எல்லாம் துரியோதனனுக்கு தெரியும். அதனால அவனுக்கு கண்டிப்பாக தெரியும் சண்டையில நம்ம ஜெயிக்க போறது இல்லை அப்படின்னு.
சண்டை நடக்காது அப்படின்னு தர்மபுத்திரர்களுடைய தர்மத்துக்கு மேல அவன் நம்பிக்கை வச்சிருந்தான். ஆனா துரதிருஷ்டவசமா அவனுடைய கணக்கு தப்பி போச்சது. இந்த துரியோதனன் ஒரு ஆம்பளைக்கே ஆகாது. அவன் ஆண்மை இல்லாத துரியோதன கூட்டம்னு அவங்கள சொல்லலாம். ஏன் அப்படின்னு நாம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. வணக்கம் குருஜி. ஹரிஓம். நீங்க அந்த மும்பைல இருந்தா? ஆம். சரி, உங்க பேரு? என் பேரு கல்யாணி. உங்களுக்கு யாரு தகவல் தந்தாங்க இந்த வகுப்பை பற்றி? தகவல் தந்தது என் கூட சம்ஸ்கிருத பாரதியில காரியகர்த்திரியா இருக்கிறாங்க, அவங்க சொன்னாங்க. அவங்க எந்த ஊரு? அவங்க கோயம்புத்தூர். சரி சரி. எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க துரியோதனனுக்கு அவங்க கூட இருக்கிற யாருமே சரியான முறையில அறிவுரை சொல்லல. அப்போ கிருஷ்ணர் கூட துரியோதனனுக்கு அறிவுரை சொல்லலையா? அவருக்கு கூட இருக்கிறவர்னு லிஸ்ட்ல யாரா வச்சிருக்கிறேன் அப்படின்னா, சகுனி, அஸ்வத்தாமன், துஷாசனன், கர்ணன். மற்றபடி அவன் சொந்த அப்பாவே திருதராஷ்டிரனுக்கே பல சமயங்கள நல்ல புத்தி உண்டு. மகன் பாசம் வராத சமயத்துல எல்லாம் அவர் நல்லவர் தான். திருதராஷ்டிரன் சொல்லி இருக்கிறாரு, காந்தாரி சொல்லி இருக்கிறாங்க, விதுரர் சொல்லி இருக்கிறாரு, பீஷ்மர் சொல்லி இருக்கிறாரு, துரோணர் சொல்லி இருக்கிறாரு, கிருஷ்ணனும் சொல்லி இருக்கிறாரு. நல்லவங்க எல்லாரும் எப்பவுமே அவருக்கு நல்ல புத்தி சொல்லியிருக்காங்க. ஆனா அவரை சுத்தி இருந்த சிங்கிடிகள் யாரும் சொன்னது இல்லை. ஏன்னா சிங்கிடிகள் சொன்னாங்கன்னா அவர் உடனே சிங்கிடி லிஸ்ட்ல இருந்து நீக்கி இருந்திருப்பாரு, கட்சியை விட்டு நீக்க செய்திருப்பாரு. அதனால என்னமோ அவங்க யாரும் சொன்னதில்லை. சொன்னதாக மகாபாரதத்துல எங்கேயும் குறிப்பு இல்லை. கர்ணன் கூட என்னதான் சொல்லுவார் அப்படின்னா, சண்டை போட்டு ஜெயிச்சுக்கலாம், என்ன சாதிக்கணும் அதை சண்டை போட்டு சாதிச்சுக்கலாம்னு ஐடியா கொடுப்பாரே தவிர இது அநியாயம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டார். அப்ப கிருஷ்ணன் வந்து சொல்லி இருக்கிறார் அவருக்கும். ஆமா, அது அந்த தூது போகும்போது கூட கிருஷ்ணன் சொல்ல முயற்சி பண்ணதுன்னு சொல்ல விடாம இவர் அவரை சிறைப்பிடிக்க முயற்சி பண்ணார். ஓ சரி சரி. அப்ப நீங்க திருதராஷ்டிரனுக்கு ஒரு இது சொன்னீங்க இல்லையா, ஆத்மன, அத கொஞ்சம் திரும்பி சொல்லுங்க. திருதராஷ்டிரனுக்கா? சாரி, துரியோதனனுக்கு ஆத்மனாக ஒரு இது சொன்னீங்களே, அவர் செல்ஃப் என்ன சொல்றது, தனக்கு சாதகமா இருக்கிறவங்கள தான் அவர் கூட வச்சுக்குவாரு அப்படின்றதுக்கு ஒரு அது ஒரு இது சொன்னீங்கல்ல சமஸ்கிருதத்துல, ஆத்மனக. இது வந்து பிருஹதாரண்ய உபநிஷத்துல உள்ள ஒரு வாக்கியம். இந்த உலகத்துல மனைவிய கணவன் விரும்புறது மனைவிக்காக அல்ல, தனக்காக வேண்டி. கணவன் மனைவியை விரும்புறது, கணவனை மனைவி விரும்புறது கணவனுக்காக அல்ல, தனக்காக வேண்டி. குழந்தைகளை பெற்றோர் விரும்புறது குழந்தைகளுக்காக அல்ல, தனக்காக வேண்டி. செல்வத்தை ஒரு மனிதன் விரும்புறது செல்வத்துக்காக வேண்டி இல்ல, தனக்காக வேண்டி அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஆத்மனஸ் நவாரே பக்தி காமாய பதிப்பிரியோ பவதி, ஆத்மனஸ்து காமாய பதிப்பிரியோ பவதி, ஜாயாயை காமாய ஜாயா பிரியா பவதி, ஆத்மனஸ்து காமாய ஜாயா பிரியா பவதின்னு போகிற ஒரு மந்திரம் அது. அதுல எல்லா வரியும் முடியும் போது இப்படி முடியும், ஆத்மனஸ்து காமாய, ஆத்மனக து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு. ஆத்மாவுக்காக வேண்டி, அதாவது தனக்காக வேண்டித்தான் எல்லாமே நமக்கு இஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அதாவது நமக்கு ஒருத்தர் நம்ம சந்தோஷப்படுத்தினார் அப்படின்னா, நமக்கு நல்லதை செய்தார் அப்படின்னா, நல்லதுன்னு சொல்ல முடியாது, நமக்கு பிடிச்சது. ஏன்னா நல்லது பிடிச்சது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லது அப்படிங்கறத ஹிதம் அப்படின்னு சமஸ்கிருதம் சொல்லுவாங்க, பிடிச்சது அப்படிங்கிறது பிரியம்னு சொல்லுவாங்க. பிடிச்சதெல்லாம் நல்லதா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது, நல்லது நமக்கு பிடிக்கணும்னு கிடையாது. அதனால அந்த ரெண்டு வித்தியாசம் இருக்கனால நமக்கு பிடிச்சத செய்யறவங்களை நாம விரும்புவோம், நமக்கு பிடிக்காததை செய்தா விரும்ப மாட்டோம். மனைவியை எது வரைக்கும் ஒரு கணவன் விரும்புவார்னா அந்த மனைவி அவருக்கு பிடிச்சதை செய்யற வரையிலும் தான். கணவனை மனைவி எது வரையிலும் விரும்புவாங்கன்னா கணவன் தனக்கு பிடிச்சதை செய்யற வரையிலும் தான். பிள்ளைகளை பெற்றோர் எது வரைக்கும் விரும்புவாங்கன்னா, அல்லது பிள்ளைகள் பெற்றோரை எது வரைக்கும் விரும்புவாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதை செய்யறது வரைக்கும் தான். இப்போ உங்க குழந்தைக்கு நீங்க மொபைல் போன் கொடுக்கல, வீடியோ கேம் விளையாட விடல, டிவி பார்க்க விடல,
அப்படின்னா அந்த குழந்தைக்கு நீங்க தான் அசுரனாக இருப்பீங்க. படி படி படின்னு எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குள்ள காலத்துல என்னுடைய அனுபவத்துல பல வீடுகள்ல அம்மா அப்பா தான் பிள்ளைகளுக்கு முதல் எதிரி. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சதை செய்யறதுக்கு அம்மா அப்பா விடல, பிள்ளை படிச்சு நல்லா ஆகட்டும்னு அப்பா அம்மா நினைக்கிறாங்க. அதனால பொதுவா நமக்கு பிடித்தத அடுத்தவங்க செய்யற வரையிலும் தான் நமக்கு அவங்கள பிடிக்கும். அவங்ககிட்ட நாம அன்பா இருப்போம். நமக்கு பிடிக்காத செய்தா நாம அவங்கள விரும்ப மாட்டோம். அதனால துரியோதனன் அவனுக்கு பிடிச்சதை செய்யறவங்களை எல்லாம் தன்னை சுற்றி வச்சிருந்தான். ஆத்மனஹது காமாய சர்வம் பிரியம் பவதி, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதின்னு சேர்த்து சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பரந்தபங்கிறதுக்கு நீங்க ஒரு இது சொன்னீங்க, எதிரிகளை அழிப்பவன். பரந்தபக, பரான்னா எதிரிகள், தாபயதி எரிப்பவன், எதிரிகளை வெல்பவன் அப்படிங்கிற அர்த்தம். அதுல வந்து கிருஷ்ணரே வந்து அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு இல்லையா, பரந்தபங்கிறத ஒரு காமனா எல்லாருமே யூஸ் பண்றாங்க. ஆமா, சாங்கிய யோகத்தை. அது ஒரு யாருக்கு வேணாலும் அதை சொல்லலாம். துருதராஷ்டிரனை தவிர அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா துருதராஷ்டிரன் போர்க்களமே பார்த்தது இல்ல. அதனால அந்த இடத்துல பரந்தப அப்படின்னு விழிவேற்றுமை பயன்படுத்தினா அது சஞ்சயனுடைய வாக்கியம். அதனால பரந்தபன் விழிவேற்றுமை பயன்படுத்தினா அது திருதராஷ்டிரன் தான் கேட்டுட்டு இருக்காரு, அவரை குறிச்சிரும். அவருக்கு அது பொருந்தவே பொருந்தாது. அதனால பரந்தபக இவ்வாறு அர்ஜுனன் சொன்னதை கேட்டு பகவான் சொல்ல போனார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ஸ்லோகத்துல பொருள் சிறப்பா இருக்கும். அந்த இடத்துலயும் அந்த வார்த்தையை அர்ஜுனனுக்கு தான் பொருள் எடுக்கணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். பரந்தபக அப்படின்னு முதல் வேற்றுமையா எடுத்துக்கணும், எட்டாவது வேற்றுமையா எடுக்க கூடாது. நன்றி நன்றி சார். குருஜி சொல்லுங்க. என் பேர் ஸ்வர்ணா, நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு போன வாரம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், உங்களுக்கு இந்த வகுப்பு பற்றி தகவல் யார் கொடுத்தாங்க? எனக்கு வந்து எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல வந்துச்சு. சரிம்மா, சொல்லுங்க. எனக்கு நான் போன வாரம் உங்களோட கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து நீங்க என்ன போன வாரம் கிளாஸ்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா, சோ அதை நான் கேட்டுக்கணும்னா நான் எப்படி போய் கேட்கறது? ஆமா, இந்த வகுப்பு 13வது வகுப்பு. ஒரு 7வது வகுப்புல இருந்து நாம மகாபாரதம் ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி இருந்தே வகுப்பு தொடங்கி நடத்திட்டு இருக்கிறோம். வினயானந்தான்னு ஒரு சுவாமினி உங்க ஸ்கிரீன்ல இருப்பாங்க. அந்த சுவாமினி தான் இந்த வகுப்பை ஆர்கனைஸ் பண்றது. நீங்க அவங்கள தொடர்பு கொள்ளலாம். அவங்க கிட்ட இதனுடைய வீடியோ பதிவுகள் இருக்கும். அவங்க அவங்களுடைய வெப்சைட்ல அதை போடுவாங்க. நீங்க டெலிகிராம்ல இருந்தால் நான் உங்களுக்கு அதனுடைய லிங்க் உங்களுக்கு தர முடியும். இருக்கேன் குருஜி, நான் டெலிகிராம்ல இருக்கேன். அப்படியானா உங்க அலைபேசி எண் சொல்லுங்க. நான் எப்படி உங்களுக்கு இந்த சாட்ல அனுப்பட்டுமா குருஜி? அனுப்புங்க. அந்த 1, 2, 3, 4 வகுப்புகள் அவங்க ஏற்கனவே போட்டுட்டாங்க. இப்போது உள்ள வகுப்புகள் எடிட் பண்ணி முடிச்சாங்களா போட்டாங்களாங்கிறது மாதாஜி தான் சொல்லணும். நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் குருஜி. சரி, நான் பாத்துக்கிறேன். It's in process, Swamiji. Dharman is doing it. சரி. எனக்கு சேட்ல வரலைன்னு நினைக்கிறேன். சொர்ணா உங்க பேர் இல்லையா? ஆமாங்க. இது வரைக்கும் வரலைன்னு நினைக்கிறேன். ஓகே Swamiji. The link, Swamiji, we are not able to share with the people who are not in the Mahabharata group. இந்த லிங்க் வந்து நாங்க மகாபாரத குரூப் ஒன்று வச்சிருக்கோம். அதுல வந்து இவங்க பேர்லாம் இல்ல. So they won't get the link. நீங்க அந்த விவரம் சொல்லிருங்க. So நீங்க வந்து எனக்கு அந்த இது அனுப்பி விடுங்கம்மா, உங்களோட கான்டாக்ட் நம்பர் and name. Okay, then I will add you in the Mahabharata group. அந்த லிங்க்லாம் அங்க வரும். என்னென்ன கிளாसेस எல்லாமே நீங்க அதுல இருந்து பார்க்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு என்னோட நம்பர் அனுப்பட்டுமா? Yes அம்மா, please. I just sent you. Okay. ஆமா, இது வந்து புதுசா சேர்ந்த எல்லாருமே மாதாஜியுடைய அந்த குறிப்பா காதுல வாங்கிங்க. மாதாஜி இன்னொரு தடவை வேணா சொல்லிருங்க.
Or if Swamiji, how to send mine on the you send my number like for them to record is better, you know. The chatல நீங்க கொடுக்குறீங்களா? நீங்க chatல போய் everyone அப்படினு போட்டு உங்க நம்பரை போடுங்க. Chatலியா? ஆ. Here her number is here. அப்படி ஒண்ணு வரலையே சமஜி. இருக்கு. கீழே chat இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா everyone இருக்கும். அதுல உங்க நம்பரை டைப் பண்ணா போதும். Swamiji, சொல்லுங்க. I have a question. I have read somewhere that in India, certain temples dedicated to Duryodhana and Saguni. I always feel that temples are sacred places for Buddha. Why are there temples erected for Atatais like Duryodhana in India? The descendants of Duryodhana and Ravana has temples for their ancestors. I heard even Ravana has temple. But this is new news to me. But in Uttarakhand also, Ravana's temple is there. Because Ravana's birthplace is in Uttarakhand, near Meerut, it seems. Then he went and conquered Kubera and chased him away from his place and took his place. So he occupied Sri Lanka, which is Kubera's nation, not Ravana's. So possibly their ancestors are worshipping them, not devotees like us. Hari Om Swami. Hari Om. I'm Gunavadi. I have Yes. a question, Swami. Gunavadi from Malaysia? Malaysia, that's right. Okay. Essentially, Swami, all our scriptures is something for us to reflect upon. And each and every character, every storyline is something we take example, right? Just now, when you mentioned about Duryodhana, you mentioned something like Duryodhana never changes, right? So taking it from there, Swami, when in day-to-day life, of course, we come across people who don't change. Yeah, there are people around us who don't change. Yes. So how to handle them? Yeah, I think that's the whole teaching, right? So can you just give some enlightenment on that? Thank you. Puja Swamiji has a wonderful idea for them. We can pray to God, please change their minds. We can pray for their well-being. We can pray for their change of heart. It may work. Our prayers will be able to change them. Even in Duryodhana, he himself was very much saddened by the act of Ashwatthama when he killed Panchapandava's children when they were sleeping, thinking that they are Panchapandavas. So
maybe if not in this Janma, next Janma, they will get a good birth if we pray for them. So we can pray for them. If we are lucky, they will change for good this Janma itself. If we are not lucky, they will change at least in the next Janma. I will be give more tips whenever is possible. And I have a doubt about Vinayananda Mataji's number, whether it's 11 digit or 10 digit. 01040. Correct, Samji. There are So 11 maybe you have digits. to add plus 6. Is it plus 11 six. digit number or 10, 10. 10 isn't it? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. What is that? You have to add the, I think, the plus sign for Malaysia. I Huh? see 11 numbers. 11 na? 010404894. Okay, the 6 is not included. Plus 6 is not included. Okay, okay. That you all can include, no? It is landline number. Pardon? Is it landline number? No, cell phone. Cell phone, okay. Mm, Is it Lakshmi who asked the question just now? who asked the question? That about Duryodhana, unable to change his mind? Gunavadi. Sorry, I forgot. Due to some reasons, I am presenting such Duryodhana, because the world, there are people who try to malign Panchavandavas, which is very wrong thing to do. Duryodhana is a worst person. It doesn't mean he didn't have any good qualities. I started the class by saying, Vyasa himself says, every person is of two kinds, bad and good. He says black and white. In every person, there is black qualities and white qualities. There is good and bad qualities. Whoever has good qualities more, we call them noble people. That's all. It doesn't mean they don't have any bad qualities. So we have to always keep that in mind. For example, Yudhishthira gambled with wife. That's not the right thing. Though he has his own reasons, that's a different thing. But what he did was not a right thing. So he did mostly right things. So we praise him. That's all. So shall we? Thank you, Swami. Thank you, Ma. Shall we have concluding prayer? Yes. ஓம் வான்முகில் வழாது பெய்க மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்தீர்கவே. ஹரிஹி ஓம் சத் சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து.
Shri Krishnarpanamastu. Hari Om. I put my number also.